ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாம்ப் அன்டோல்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஊட்டியோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஊட்டியோட தொடர்ச்சி. இதுக்கு முன்னாடி நான் ஊட்டியோட 2 எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ட்ரைலர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இன்னும் அந்த 2 எபிசோட்ஸை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் ஊட்டியில் ஸ்டே பண்ணியிருந்த ரெஸ்டாரண்ட், மெஜஸ்டிக் க்ரௌண்ட் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அங்கே இருக்குது. ரொம்பவே ப்ரீமியமாக இருந்தது. மேக்மை ட்ரிப்பில் தான் நாங்கள் புக் பண்ணிவிட்டு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் ஊட்டிக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் போகலாம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. இந்த ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணும்போதே உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அப்பயுமே புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரூம் மட்டும் தான் புக் பண்ணுறீங்க, வேணும்னா நான் ஸ்பாட்டில் நான் பே பண்ணி நான் அந்த பஃபெட் சிஸ்டம் எடுத்துக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டில் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்பாட்டில் போய்ட்டு அங்கே பே பண்ணிவிட்டு பஃபெட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது, குறை சொல்ல முடியாது. ஊட்டியில் டே 2 ஃபுல்லாகவே நாங்கள் அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டியில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். பிகாஸ் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுக்கு மினிமம் 6 ஹவர்ஸ் வேணும் க்ரௌடை பொறுத்து. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஊட்டியில் இருக்கிற ஈகிள் அட்வென்ச்சர்ஸ், டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரியை சுற்றி காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. ஊட்டிக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாத மாதிரி பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க நான் சொன்ன ஈகிள் டேர் அட்வென்ச்சர் பிளேஸ். இந்த அட்வென்ச்சர் பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தொட்டபெட்டா மலைக்கு போகிறதுக்கு நடுவில் தான் இந்த ஈகிள் டேர் அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 11 அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஈகிள் அட்வென்ச்சர்ஸ் இந்த ஆக்டிவிட்டியை எல்லாமே காம்போ ஆக்டிவிட்டிலையுமே கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் போதும், டைம் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஈகிள் அட்வென்ச்சர்ஸோட சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த ஈகிள் டேர் அட்வென்ச்சர்ஸ் ஆக்டிவிட்டிக்குள்ளே கேமரா, ஃபோன் எதுவும் அலோடு கிடையாது. கோப்ரோ கொண்டு அலோடு கிடையாது. பட் முடிஞ்ச அளவு நான் எடுத்திருக்கேன் மேலேருந்து, நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஃபோட்டோஸும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் இங்கே ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் அவங்க நம்மளுக்கு வீடியோவே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா பங்கி ஸ்விங். அவங்களே வீடியோ எடுத்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த ஈகிள் டேர் அட்வென்ச்சர்ஸில் நாங்கள் காம்போ அட்வென்ச்சர்ஸில் தான் போனோம். அதில் ஜிப் லைன், ஸ்கை பிரிட்ஜ், வால் கிளைம்பிங் அண்ட் ராப்லிங், இந்த 4 அட்வென்ச்சர்ஸும் சும்மா வேறு லெவலில் இருந்தது. இதுக்கு நாங்கள் பெர் ஹெட்டுக்கு 1000 rupees பே பண்ணோம். இதில் இந்த 4 அட்வென்ச்சர்ஸ் ப்ளஸ் அதோட ஃபோட்டோஸும் நமக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப டேர் அட்வென்ச்சர்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா பங்கி ஸ்விங். இந்த அட்வென்ச்சர்ஸை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் பண்ணாங்க. இந்த பங்கி ஸ்விங்க்கு மட்டும் நம்ம தனியாக 1000 rupees பே பண்ணணும். இப்போ வாங்க நாங்கள் போன ஆக்டிவிட்டீஸோட ஃபோட்டோஸ் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் பங்கி ஸ்விங்கோட வீடியோவும் நம்ம பார்ப்போம்.
எல்லோரும் கண்டிப்பாக நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஊட்டி பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து வாங்க பங்கி ஸ்விங்கை வந்து பார்க்கலாம். பங்கி ஸ்விங்கில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து போனாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்கி ஸ்விங்கோட அந்த பிளேஸு. பங்கி ஸ்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நம்ம மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அதோட ஏரியல் டவர் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம போகணும். வாங்க என் கூட சேர்ந்து நம்ம இந்த பங்கி ஸ்விங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பங்கி ஸ்விங் பற்றி அங்கே இருக்கிற ட்ரைனர்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 60 ஃபீட்டுக்குள்ளே நம்ம அந்த ஏரியாவில் வந்து நின்றுவோம். அங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஜம்பிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் ஜம்ப் ஆனதும் அப்படியே ஃப்ரீ ஃபால் எதுவுமே இல்லாமல் கீழே விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளை வந்து சேஃபாக அப் அண்ட் டவுன் வந்து கூட்டி போகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கட்டில் நம்ம ஜம்ப் பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஃபீல் வந்து வேறு லெவல் த்ரில்லிங்காக இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களே ஷேர் பண்ணியிருப்பாங்க, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அவங்க அதாவது ஈக்குவல்.There அட்வென்ச்சர்ஸ்லேருந்து எடுத்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து கேமராவிலேருந்து எடுத்திருப்பாங்க, டிஜிட்டல் கேமராவிலேருந்து. ஸோ அதை பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க 2 பேர்கிட்ட இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம கேட்போம். நீங்கள் 2 பேர் போயிட்டு வந்தீங்க பங்கிள் ஜம்பிங். ஸோ எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே பஞ்சி ஜம்ப். ஓகே 1000 ரூபீஸ்க்கு தான் வர்த். ஓகே இங்க இருக்கிற எல்லாமே வர்த், அதுல பெஸ்ட் இதுதான். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேலேருந்து விழுகும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டைமில்? செத்துட்டோன்னு ஃபீல் பண்ணோம். ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊஞ்சல்லாம் ஆடுறது நார்மல் ஊஞ்சல் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஒரு ஸ்விங் தான் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்விங் தான். ஓகே போயிட்டு வர வரைக்கும் ஓகே சான்ஸே இல்ல. ஒரு மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே அதுக்கு அடுத்து போற ஸ்விங்லாம் கூட நார்மல் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நம்ம வந்து ஃபிளாட் ஆயிடுவோம். ஃப்ளை இன் தி ஏர். சூப்பர். அந்த வீடியோ போடுறோம், ஃப்ளை இன் தி ஏர்னு சொல்றாங்க. அவங்க மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ளை இன் தி ஏர், க்ரை இன் தி ஏர்னு. அதுக்கு அப்புறம் அது தெரியும். ஓகே நன்றி, வணக்கம். இந்த ஈகிள்.There அட்வென்ச்சர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நீங்கள் பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஊட்டிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஈகிள்.There அட்வென்ச்சர்ஸை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் விசிட் பண்ணோம். இந்த டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து இந்த ஈகிள்.There அட்வென்ச்சர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அட்வென்ச்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே போயிட்டோம். இங்கே டீ ஃபேக்ட்ரியில் என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகணும். இங்கே இந்த ஃபேக்ட்ரியில் டீ தூள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றத நேரில் நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதை பார்த்துட்டு வரும்போதே அதே டீ தூளில் நமக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுப்பாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆனதுமே இந்த தேயிலை இலையோட வாசம், அப்புறம் அங்கே கொடுக்குற அந்த டீயோட வாசம் சும்மா மணமணக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடச்சது இந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போகும்போது. என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, இந்த தேயிலையிலேருந்து எப்படி வந்து டீ பவுடர் வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் இப்போ பார்க்குற இடத்துலேருந்து, அதாவது தேயிலை இலையாக இருக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் இது வந்து டீ பவுடராக மாறுற வரைக்கும் A to Z ப்ராசஸ் நான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி ஒரு தேய் இலையிலிருந்து எப்படி அந்த பவுடர் வந்து உருவாகுன்றதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே பார்க்கலாம்.
நம்ம அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்ததுக்கப்புறம் கடைசி எண்டிங்கில் வந்து இதோட தரம் வந்து பிரிக்கிறாங்க. தரம் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி சாக்குப்பையில் வந்து பேக் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இதை நம்ம பார்த்துட்டு வெளியே வரும்போது நமக்கு வந்து ஒரு கிளாஸ் டீ கொடுப்பாங்க. இங்கே ப்ரொடியூஸ் பண்ண அந்த டீ தூளை வந்து வாங்க அந்த டீயை குடிச்சு பார்ப்போம். நான் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இந்த டீயை நான் குடிச்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஏன் அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த டீ தூளோட வாசம், அதுக்கப்புறம் நம்ம டீ குடிக்கும்போது அதே டேஸ்ட்டு நம்ம நாக்கில் படும்போது சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக அங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இங்கே நீங்களே பார்க்கலாம் அந்த போர்டு எல்லாமே. ஸோ என்னென்ன டீ ஃப்ளேவர் நம்ம வந்து வாங்கணுமோ அந்த டீ ஃப்ளேவர் எல்லாமே நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா சாக்லேட் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸும் வரும். வாங்க நம்ம அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரி என்ட்ரன்ஸுக்கு போயிட்டு அங்கே எப்படி சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன வெரைட்டி சாக்லேட்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அங்கே எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற இடம் தான் சாக்லேட் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போனதும் லெஃப்ட் சைடில் சாக்லேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு குட்டி பிளேஸில் தான், ஜஸ்ட் ஐ திங்க் டெமோன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த சாக்லேட் வந்து சேலுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம வாங்க இதை பார்த்துட்டு, அதாவது சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு போகலாம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னா சாம்பிள்ஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த சாக்லேட் வெரைட்டிஸை வந்து நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கும் கொண்டு போகலாம். சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா கீழேயுமே வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஜர்க்கின், ஸ்வெட்டர், ஹேண்ட்பேக் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து அங்கே சேல் பண்ணுறாங்க. நம்ம வேணும்னா நம்ம வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நாகா.